ஹாய், இன்னைக்கு உளுந்து கஞ்சிக்கு உளுந்து வறுக்கிறேன். உளுந்து கஞ்சி தான் செய்ய போகிறேன். வீட்டிலே எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையான கடாய் எடுத்துட்டு அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து போட்டிருக்கேன். கருப்பு உளுந்து அதான் வறுத்துட்ருக்கேன். அது கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் இதுக்கு ஒரு 1/4 பங்கு பச்சரிசி அதை எடுத்துக்கணும். அதையும் வறுத்துக்குவேன். வறுத்துட்டு ரெண்டையும் கலந்து ஆறுனதுக்கப்புறம் ஒரு 2 ஏலக்காய் போட்டு மிக்சியில் அரைச்சிடுவேன். அவ்வளோதான். அதை அப்படியே பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நமக்கு வேணும்போது நாம் அதில் வெல்லம் போட்டு தண்ணி கலந்து தேங்காய் போட்டு கொதிக்க வச்சிட்டோம்னா உளுந்து கஞ்சி ரெடி ஆகிடும். அப்படி தான் செய்ய போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு உளுந்து தான் வறுக்கிறேன். பார்த்துட்டே இருங்க. உளுந்து நல்லா வறுத்தாச்சு, நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உளுந்தை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அடுத்து சொன்ன அளவுக்கு 1/4 அரிசி எடுத்து வச்சுருக்கேன், பச்சரிசி. அதை தனியாக வறுத்துக்கணும். இப்போ நம்ம உளுந்தை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பச்சரிசியை நம்ம அதில் சூடாக இருக்கிற சட்டியிலே கொட்டி வறுத்துக்கணும். அதுக்குள்ளே இந்த தட்டில் இருக்கிறவங்க வந்து ஆரணும். கொஞ்சம் அரிசியை வறுத்துக்குவோம். இன்னும் நல்லா அரிசி கொஞ்சம் வறுபடணும். சிம்லேயே தான் வச்சு வறுக்கணும், இல்லைன்னா கருகிடும். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம பாக்ஸில் எடுத்து வச்சுக்கணும். ஏர் டைட்டாக வச்சிட்டோம்னா 1 month 2 monthsனாலும் அப்படியே இருக்கும். இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வச்சுக்கலாம். அப்புறம் அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி, தேவையான அளவு தண்ணி ஊற்றி, வெல்லம் போட்டு, தேங்காய், கொஞ்சோண்டு உப்பு போட்டு கிண்டிகிட்டே இருந்தோம்னா உளுந்து கஞ்சி சூப்பராக வீட்டிலே ரெடி ஆகிடும். நல்லா வாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.